இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆச்சரியம், அற்புதம்! கத்துக்கொண்ட வித்தை அனைத்தும் முழுமையாக ஆயிற்று. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அந்த கிழவனையும் கிழவியும் பார்க்கிற மாதிரி இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் அந்த நம்பூதிரியோட பூஜையை தடுத்து நிறுத்தணும். அகோராதிபதியே, எங்களை எதுக்காக இந்த உருவத்தில் வர வச்சீங்க? சொல்லுங்க அகோராதிபதியே, நாங்க என்ன செய்யணும்? நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொல்ற. என்ன தாயே நொண்டி நொண்டி நடக்கிற? கால்ல என்னாச்சு? என்னம்மா முள்ளு குத்தி ரத்தம் வருது? ஆமா பாட்டி. என்ன தாயே, அது தெரிஞ்சுமா அப்படியே நடக்கிற? தலையில இருக்கிற பானைய கீழே வச்சிட்டு கால்ல இருக்கிற முள்ள எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதுதானே தாயே? இல்ல பாட்டி, நான் ஒரு நேர்த்தி கடன் செய்யறதுக்காக காளி கோயிலுக்கு போய் நிறுகிறேன். அங்க போற வரைக்கும் என்ன ஆனாலும் நான் இந்த பானைய கீழே வைக்க கூடாதுன்னு சாமி சொல்லுகிறாரு. சரி சரி, நீ பானைய கீழே வைக்க வேணாம், தெய்வ குத்தமாயிடும். நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற மருத்துவச்சிதான் மூலிகை பறிக்கிறதுக்காக வந்தேன். நீ அப்படியே நில்லு, நான் கால்ல இருக்கிற முள்ளை எடுத்துட்டு கட்டி கட்டி விடுறேன். இருமா, வலிய பொறுத்துக்கோ. ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய முள்ளு பாருமா. அம்மா கொஞ்சம் பொறுமா, நான் பச்சளை போட்டு விடுறேன். பொறுத்துக்கம்மா கொஞ்சம். பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ. இப்ப வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பாட்டி. இன்னைக்கு முழுக்க காலு கடுக்கதான் செய்யும், பார்த்து பத்திரமா போமா. ரொம்ப நன்றி பாட்டி. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், பார்த்து போமா. நல்லபடியா நேர்த்தி கடனை முடிச்சிடு, பார்த்து பத்திரமா போமா. நான் வரேன் தாயி. சரி பாட்டி. ஐயா, வீட்டு வாசல தாண்டி வந்து தர்மம் பண்ணுங்கய்யா. வாங்கய்யா. போலாம். அம்மா அம்மா, தாயே தர்மம் பண்ணுங்க தாயி, தர்மம் பண்ணுங்க தாயி. கொடு அஞ்சல. இந்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணையா. எப்படிங்க இது? நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா உள்ள போங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எஜமான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன். போங்க.
கொண்டே துணா. நான் சொல்ல சொல்ல மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் காளியாய நமஹ. கால் முள்ள குத்தி ரொம்ப வலிக்குது. கால் ரொம்ப கடுக்குது. இந்த பானையை வச்சுட்டு எங்கேயாவது உட்காரலாமான்னு தோணுது. அதான் எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? போலே ராணி, காளி கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் தலையில இருந்து இந்த பானை கீழே இறங்கவே கூடாது. அக்கா, என்னால முடியல அக்கா. எங்க இந்த பானைய எண்ணி அறியாம கீழே வச்சிருவேனோன்னு பயமா இருக்குதுக்கா. முனிவர்களே, இப்ப என்ன பண்றது? வாங்க போலாம். முனிவர்களுக்கு வணக்கம். நீங்க போக வேண்டிய திசை இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். நீ யாரு? நீ ஏன் எங்க கவனத்தை தசை திருப்ப பாக்குற? நீ துஷ்ட சக்தி தானே? எதுக்காக இங்க வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிக்கிற? நான் உங்களுக்கு உதவி செய்ய வரல. நீங்க 6 பேரும் தான் எங்களுக்கு உதவ வந்திருக்கீங்க. நாங்க 5 பேர் தானே இருக்கோம். நீ என்ன 6 பேர் சொல்ற? கடவுள்களை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் முனிவர்கள். காரணமும் காரியமும் இல்லாமல் பிரபஞ்சம் எப்போதும் இயங்காது.